மாப்பிள்ள என்னாச்சு? ஆண்டாளைங்க ஆண்டாளை ஆண்டாளை எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? உனக்கு தானே தேவை? புடி போய் அப்பா வெட்டு போ. என்ன பாத்துட்டு இருக்க? அவரை வெட்டினதுக்கு அப்புறம் நேரா வந்து என்னையும் வெட்டி போட்டு. ஏண்டாளே, என்னடி இது? என்ன பிரச்சனை? இங்க பாரு, உன் பேரன் தான் பிரச்சனை, அவனோட கோவம் தான் பிரச்சனை. ஏய், அவர் இப்ப என்ன பண்ணாரு? அதான் அப்ப நான் வரதுக்கு முன்னாடி போன் பண்ணிட்டான். ஏய், திரும்ப திரும்ப சொல்றேன், எங்க அப்பாவை மரியாதையா பேசு. அவன் இவன் பேசினான்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமாடி, அப்பா இருக்கிற எல்லா ஆயுத தனத்தையும் பண்ணிட்டு உட்காந்துருப்பான். நான் அந்த ஆளுக்கு மரியாதை கொடுத்துட்டு உட்காந்துருக்கணும் இல்லையா? வேண்டாம், திருப்பியும் சொல்றேன், அப்பாவை திட்டாத. அந்த ஆளு திட்டக்கூடாது, உன்னை தாண்டி திட்டம். தக்காளி அவன் என்ன சொன்ன நம்பிட்டு உட்காந்துக்கிறேன்னு பைத்தியக்காரி. சின்ன வயசுல ஒரு அப்ப தான் மகளை சந்தோஷப்படுத்துறதுக்காக வானத்துல கப்பல் போகுது, கடல்ல ஏரோப்ளேன் போகுதுன்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் சொல்லுவான். அந்த குழந்தை நம்போ. அது பரவாயில்ல, சின்ன குழந்தை 7 கழுத வயசாயிட்டு நிக்கிற, இன்னும் அவன் சொல்ற பொய்ய நான் நம்பிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். அறிய வேண்டாம் படி உனக்கு. எங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். வாய மூடு. அந்த ஆள் பண்றது கூட பரவாயில்ல, கார்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிற பாரு. அதாண்டி எனக்கு வயிறு இருக்கு. தமிழ் குழந்தைடி, அவளை கடத்தி வச்சு உங்க அப்பனுக்கு என்னடி கடத்துது? இத பாரு, என் அப்பா ஒண்ணும் தமிழ கடத்தல. ஆமாண்டே, அப்பா தமிழ கடத்த சொல்லல. என்ன குத்த ஆளு அனுப்பல. அவனுங்க இருட்டுல மாத்தி ஒன்ன குத்தல, எதுவுமே நடக்கல. போதுமா? ஏன் இத மட்டும் சொல்ற? தமிழ கடத்தினது, என்ன கத்தியால குத்தி போட்டது, பஸ்ல பாம்பு வச்சது, பஸ் ஸ்டாண்ட்ல குண்டு போட்டது, அன்னைக்கு 40 பேரை கொன்னு போட்டது, வைகை ஆத்துல 8 பேரை வெட்டி கொன்னது, இது எல்லாமே என் அப்பா தான் சொல்லிட்டு போ. ஊர்ல என்ன நடந்தாலும் அதுக்கு அப்பதான் காரணம் இல்ல உனக்கு? சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்கிற நீ எதுக்காக அடிக்கிற? நீ கொலகார பாவி, எதுக்குடா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? நடிக்காதடா. மொத்த குடும்பத்தையே நரி மாறி இருந்தே கெடுத்துட்டியாடா. இப்ப நல்ல வேஷம் போட்டு நடிக்கிறியாடா? ஹே அப்பதா, நான் தான் அவர் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு அவரை போட்டு அடிச்சிட்டு இருக்க நீ? வாய மூடுடி. உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏயா, ஒரு பச்சை பிள்ளைய கடத்தி வச்சு நாரதர் மாதிரி அந்த குடும்பத்தையே சதைச்சிட்டு வந்து நிக்கிற. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? இப்படி நல்லவ மாதிரி வேஷம் வேற போட்டுட்டு இருக்க. இத பாரு, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? உனக்கு தாண்டி பைத்தியம் புடிச்சிருக்கு. இந்த ஆளு என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிட்டு. உனக்கு தான் பைத்தியம் புடிச்சிருக்கு. நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? எப்படி உனக்குலாம் இப்படி ஒரு கேவலமான புத்தி வந்தது? மாப்பிள்ள மேல கோவம் இருந்தா கொலை பண்றதுக்கு ஆள் அனுப்புவியா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத சொல்லிவிட்டா. அடைச்சி வாய மூடு. ஆம்பளையா இருந்தா நேரடியா வந்து அந்த ஆள் கூட சண்டை போட வேண்டியதானே? அதே என்ன ஆள் அனுப்புற? கொஞ்சம் கூட உனக்குலாம் வெக்கமா இல்ல? சீ. மா, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, பாத்துக்கோ. அக்கா, அம்மா பேசுறதுல என்னக்கா தப்பு இருக்கு? ஏய், நீ வாயை மூடிட்டு. இவரெல்லாம் ஒரு அப்பாவா? ஷீ, பார்க்கவே அருவருப்பா இருக்கு. ஏய், வார்த்தைய பார்த்து பேசி, சின்ன பொண்ணு மாதிரி பேச சொல்லிட்டேன். என்ன பார்த்து பேசணும்? ஒரு குழந்தைய கடத்தி வச்சு நாடகம் ஆடி இருந்திருக்காரு. இவருக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு? ஏய், என் பொண்ணு மேல கைய வச்ச மரியாதை கெட்டும் சொல்லிட்டேன். அவ என்ன தப்பா சொன்னா? நீ செஞ்ச அயோக்கிய தனத்தை தானே சொல்லிட்டு இருக்கா? அன்னைக்கு மாப்பிள்ளைய குத்த வந்த கத்தி உன் பொண்ணு குத்துச்சே,
அப்பவே அவ செத்து போயிருந்தா என்ன பண்ணிருப்ப? அவ செத்து இருக்கணும் லட்சுமி, அன்னைக்கே அவ செத்து இருக்கணும். அவ அப்படி செத்து இருந்தா இன்னைக்கு இவ இப்படி பேசிட்டு இருக்க மாட்டா, இவனே இப்படி வந்து நின்னு இருக்க மாட்டான். அம்புட்டு பேர் ஒன்னா சேர்ந்து பேசி போட்டு என் மேல பழிய போட்டு என்னை என் பொண்ணையும் பிரிக்கலான்னு பாத்துருக்கீங்களா நீங்க? ஏய், கொன்றுவேன். நான் எதுக்கு உங்களை பிரிக்கணும்? உங்க கூட சேர்ந்து உங்களை நம்பி நம்பி நாசமா போகணும்னு தான் அவ தலையில எழுதியிருக்கு. அதை யாரால மாத்த முடியும்? அப்படியே அவ நாசமா போட்டும். அதே மாதிரிதான் அந்த அழகர் பைய போய் என் பொண்ணுகிட்ட உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி நானே அவளுக்கு போனை போட்டு நடந்த தம்புட்டியும் மாத்தி உள்டாவா சொல்லிவிட்டேன். கொஞ்சம் போல அழுக, கொஞ்சூண்டு கண்ணீரு, நிறைய பொய். அப்படிதான் சார் என் பொண்ணு என்ன நம்பி அவனை வச்சு வெளியே பத்தி விட்டுட்டால. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்த என் ஆத்தா, என் பொண்டாட்டி, அப்புறம் என் கடைசி பொண்ணு, 3 பேரும் பைய தூக்கிக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சார், இப்ப உண்டாக்கி இருக்கிற சின்ன விரிசலை அப்படியே பெருசா ஆக்கி என் பொண்ணுகிட்ட இருந்து மொத்தமா இந்த அழகர் பையில பிரிச்சு போடுவேன் சார். நான் பிரிக்கிறனோ இல்லையோ, இந்த அழகர் பையன் என்ன பண்ணுவான்? கிறுக்குத்தனமா என் மேல கோவப்பட்டுக்கிட்டு என்ன ஏதாவது பண்ணுவான்.